இந்த பிக்சர்ல இருக்க மாரியே ஃபுல் சர்க்கிள் அனார்கலி எப்படி சாரீல கன்வெர்ட் பண்றதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா பாட்டம் ஸ்கர்ட்டோட கட்டிங் ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சா தான் உங்களால இந்த மாரி ஒரு ஃப்ளேர வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பேக்ல வந்து இந்த மாரி மினிமலான பார்டர் இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பிரின்சஸ் லைன்ல பார்டரும் நான் வந்து செட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்ல ஸ்கேலப் நெக் டிசைன் வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ஃபுல் சர்க்கிள் தான். கீழே இருக்க பார்டரை வந்து நான் சாரீலேருந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸோட நெக் டிசைன். இது வந்து கல்யாணி காட்டன் saree. saree வந்து 5 மீட்டர். இதுக்கு வந்து லைனிங் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம லைனிங்கில் வந்து மார்க்கிங் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். க்ளோஸ் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். வச்சுட்டு நான் யோக்கோட லென்த் வந்து 16 இன்ச் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ரெடி அளவு 15, 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். கீழே இருக்க 1/2 இன்ச்சும் மேலே இருக்க 1/2 இன்ச்சும் நம்ம வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். அதை வந்து தனியாக மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு தான் நம்ம நெக்கோட ஓப்பன் கொடுக்கணும். நான் நெக்குக்கு வந்து கேன்வாஸ் வைக்க போகிறதுனால ரெடி அளவாக 3 இன்ச் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அடித்து திருப்ப போகிற மாதிரி இருந்தால் 2.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஷோல்டருக்கு வந்து 3.5 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்லோப் கொடுத்து நான் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்கோட லென்த் எவ்வளோ வருதோ அதுதான் ஆம்கோலுக்கு வைக்கணும். நெக்கோட லென்த் வந்து எனக்கு நெக்குக்கும் ஷோல்டருக்கும் சேர்த்து எனக்கு 6.5 வருது. பார்த்தாலே தெரியும். இந்த 6.5 தான் நான் ஆம்கோலுக்கு வைக்க போகிறேன். இப்போ மார்க் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்டு. இதே மாதிரி வச்சுட்டு நம்ம ஆம்கோலுக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ செஸ்ட்டோட ரவுண்டு வந்து செஸ்ட் டிவைடட் பை 4 பண்ணி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இதே மாதிரி மார்க் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு கரெக்டாக 8.25 இருக்குது. இதில் வந்து கர்வாக கொடுத்து இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா நம்ம பிரின்சஸ் கட் போட போகிறோம்ல, அது டாட் வந்து நம்ம ஆம்கோல் கிட்ட ஜாயிண்ட் ஆகும். அதுக்காக அந்த 1/2 இன்ச்சு. பிரின்சஸ் லைனுக்கு வந்து மேலேருந்து 11 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். சைடில் அதாவது க்ளோஸ் சைட்லேருந்து 4 இன்ச் எடுத்துக்கிறேன். இந்த 4 இன்ச்சில் வந்து நான் தையலுக்கு சேர்த்து தான் விட்டுருக்கேன். 3.5 இன்ச் வந்து ரெடி அளவு, 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன். கீழே வர நம்ம பிடிக்க போகிற அந்த டாட்டோட அளவு வந்து 2.25 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ அந்த 2.25லேருந்து 1.5 இன்ச் மேலே எடுத்துகிட்டு இதே மாதிரி கர்வாக ட்ரா பண்ணிக்கணும் நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி. நான் கட் பண்ண போகிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோல் ஸ்கேலை நம்ம ஆம்கோல் சைடாக வச்சு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சுக்கு இதே மாதிரி மார்க் பண்ணி ஷேப் கொடுத்து கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். எதுக்கும் கீழே வந்து செக் பண்ணிக்கணும். எனக்கு 8 இன்ச் வந்து வேஸ்ட் இருக்கணும். இப்போ நான் தையலுக்கு விட்டது, டாட் பிடிக்கிறது எல்லாம் போக எனக்கு 8 இன்ச் வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ், இந்த அலவன்ஸ் கரெக்டாக விட்டால் தான் நம்ம டாட் பிடிக்கிறப்ப நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. பாட்டமில் வந்து கரெக்டாக நம்ம வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும். இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு கீழே ஷேப் கொடுக்கணும். 1 இன்ச்சு வச்சு நான் இதே மாதிரி தையலுக்கும் சேர்த்து ரெடி அளவுக்கும் இதே மாதிரி மார்க் பண்ணி ஷேப் கொடுத்துக்கிறேன். இந்த மார்க்கிங் கரெக்டாக கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்பையும் நம்ம கரெக்டாக எந்த இடத்துல நாச்சஸ் பண்ணணுமோ அங்கே எல்லாமே கரெக்டாக நாச் பண்ணி எடுத்துக்கணும். நான் நெக்கோட ஓப்பன் கிட்டையுமே நாச்சஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பிரின்சஸ் கட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணுறப்பையும் நமக்கு வந்து பஸ்ட் ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணால் உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஒரு பஸ்ட் ஷேப் வந்து பிரின்சஸ் கட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப இழுக்கக்கூடாது. நான் வச்சு காட்டுறப்பே பாருங்கள் கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் எக்ஸ்ட்ரா வராது. இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பேக்குக்கும் அதே மாதிரி நெக்கோட ஓப்பன், ஆம்கோல், செஸ்ட் அளவு எல்லாமே கொடுத்து நான் வந்து மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம பேக்கில் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஆம்கோலில் கிடையாது. இது வந்து நம்ம வெயிஸ்ட்டில் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் வந்து ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்க மாட்டேன். பேக்கில் வந்து டாட் பிடிப்பேன். ஸோ 1 இன்ச் வந்து நான் டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். இது வந்து பிரின்சஸ் கட்டுனால நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ரெடி 2.25 இன்ச் விட்டுருக்கோம். நார்மல்னாக்கும் டாட் பிடிக்கணும்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி ஷேப் கொடுத்து நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கணும். இந்த ஷேப் கொடுக்குறோம்ல அந்த இடத்துலையும் நாச் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் அட்டாச் பண்ணுறப்ப நமக்கு இந்த நாச் பண்ணால் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா ஏற்ற இறக்கம் வந்து ப்ளஸ் ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ இதே மாதிரி கரெக்டாக நாச்சஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம லைனிங் வந்து கட் பண்ணி முடிச்சது. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேயுமே 4 ஃபால்ட் பண்ணி ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் வச்சுட்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும். நான் ஸ்லீவோட லென்த் வந்து 21 எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கேப் ஹைட் கண்டுபிடிக்கணும். நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10 பண்ணாக்கும் நமக்கு கேப் ஹைட் கிடச்சிரும். கேப் ஹைட் மார்க் பண்ணிட்டு ஸ்லீவோட வித்து எவ்வளவு எனக்கு 8.25 தேவை. 8.25 மார்க் பண்ணிட்டு இதே மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ நமக்கு வந்து சில பேருக்கு கை அந்த பைசப்ஸ் கிட்ட டைட் இருக்கும். ஸோ அதுக்காக லென்த்துலேருந்து கரெக்டாக 10 இன்ச் மார்க் பண்ணி அந்த இடத்துல எவ்வளோ வருமோ எனக்கு வந்து 6 இன்ச் தேவை. 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு கீழே வர மார்க்கிங்கையும் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு இதே மாதிரி ஸ்லீவோட சீம் அலவன்ஸ்க்கு நம்ம ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஸ்லீவோட வித்துக்கு சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் கொடுத்து நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு இதே மாதிரி ஷேப் கொடுத்து
ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஃப்ரண்ட் நம்ம எப்படி எடுக்க போறோம்னா, இதே மாரி ஆம்ஹோல் ஸ்கேல டர்ன் பண்ணிறணும். ஆப்போசிட்டா டர்ன் பண்ணிட்டு இதே மாரி 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்தப்போ ஃப்ரண்ட்டுக்கு ரெடி ஆயிரும். இப்போ இத கட் பண்ணிட்டு கரெக்ட்டா நாச்சஸ் குடுத்துக்கணும். நம்ம எப்படி கட் பண்றோமோ, அத வந்து ஆப்போசிட்டா திருப்பி போட்டு 2 ரைட் சைடும் ஒண்ணா வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து இது மாரி கட் பண்ணணும். நாச்சஸ் குடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் ஸ்கர்ட்டோட லைனிங்கு இது வெய்ஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 8 பண்ணாக்க 4 வரும். ப்ளஸ் வந்து 1 இன்ச் தையலுக்கு விட்டுக்கணும். இது எப்படி மார்க் பண்றோம்னா, நம்ம இந்த பக்கம் இப்போ நான் மார்க் பண்றது வந்து க்ளோஸ்டு சைடு மார்க் பண்ணிட்டு, அடுத்து ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடுல மார்க் பண்ணணும். இந்த மாரி மார்க் பண்றப்ப நமக்கு வந்து ஃப்ளேர் நெறைய கிடைக்கும் 2 மீட்டர்லயே. இப்போ நான் மார்க் பண்ற மாரி கிராஸா மார்க் பண்ணிட்டு, பெட்டிகோட்டுக்கு கட் பண்ற மாரி லைனிங்க கட் பண்ணிட்டு, நம்ம வந்து இத பேனல் கட்ல ஜாயின் பண்ண போறோம். லைனிங்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்ல பார்டர் 2 பக்கம் பார்டர் வரும். 2 பக்கம் பார்டரையுமே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இதே மாரி நான் கட் பண்ற மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா அட்டாச் பண்ணலாம். இப்போ ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ணலாம். இது வந்து ஃபோல்டிங் சைடுல இருந்து நம்ம வெய்ஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6.28 பண்ணணும். அப்போனா நமக்கு வர ஆன்சரை இதே மாரி ரவுண்டா நான் மார்க் பண்ணியிருக்க மாரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து வெய்ஸ்ட்டோட லென்த் வந்து 36 வரும். ஸோ 36 வந்து எனக்கு தேவைப்படுறதுனால நான் வந்து வெய்ஸ்ட்லேருந்து பாட்டம் லென்த் வந்து 36 எடுத்திருக்கேன். இப்போ இதே மாரி மார்க் பண்ணாக்க நமக்கு வந்து ரவுண்டா சர்க்குலரா கிடைக்கும். இப்போ அத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சர்க்குலர் கட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வராம கரெக்ட்டா இருக்கும் நம்ம வெய்ஸ்ட்டோட அளவுக்கு. இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு ஃப்ளேர் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டபுள் சர்க்குலர் அளவுக்கு இதில வந்து ஃப்ளேர் இருந்துச்சு எனக்கு. இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ளேர் இருக்குன்னு. ஸ்கர்ட் போர்ஷன் முடிஞ்சுச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கும் முடிஞ்சுச்சு, ஃப்ரண்ட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த கப் ஷேப்புக்கு மட்டும் அந்த பிரின்சஸ் லைனை கட் பண்ணணும். இதுவும் கட் பண்ணால் நமக்கு வந்து கட்டிங் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸில் ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ரோப் வைக்க போகிறோம்ல, அதனால ரோப்புக்காக நான் கிராஸ் பீஸில் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ கட்டிங் வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக் டிசைன் வந்து நான் ஆல்ரெடி கேன்வாஸில் கட் பண்ணிட்டேன். இந்த வி டிசைன் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ டைமண்ட் ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு விட்டு நம்ம எந்த அளவுக்கு நெக் ஓப்பன் வைக்கிறோமோ அதை விட ஒரு 2 இன்ச் வந்து டீப் எடுத்துக்கணும். அப்போனா நம்ம பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேன்வாஸை லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிவிட்டு அதை எட்ஜெல்லாம் நம்ம இதே மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு இதே மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. அப்போ பிசுறு வராது. சென்டரில் அர்க்கத் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு இதில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸரெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட்டும் பேக்கும் லைனிங்கில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெக் டிசைன் வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அர்க்கத் கொடுத்து எடுத்துக்கணும். இந்த அர்க்காத் எதுக்கு கொடுக்குறோம்னா நம்ம கேன்வாஸ் ஷீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கப் ஷேப்பையும் கரெக்டாக வச்சு இதே மாதிரி இழுக்காமல் ஸ்டிச் பண்ணி லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம இப்போ ஃப்ரண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் டிசைனை கரெக்டாக அர்க்காத் வர இடத்துல பாயிண்ட்டை வரட்ட மார்க் பண்ணிட்டு இதே மாதிரி நெக்கை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்கேலப் வந்து கிடைக்கும். இந்த டிசைன் கட் பண்ணுறதுக்கு மேலே 3 இன்ச்சும் கீழே 3.5 இன்ச் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் கரெக்டாக வரும். அப்போ சென்டரில் வந்து அர்க்காத் கொடுத்துட்டு இந்த நெக் டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணி டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பர்ஃபெக்டாக ஸ்கேலப் டிசைன் வந்து வெளியே வரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே ஒரு எட்ஜ் தையல் போட்டு நம்ம நெக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இனி இதுக்கு மேலே வந்து நம்ம பார்டர் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த பார்டருக்கு வந்து நான் சாரியில் முந்தான பீஸில் வந்த மயில் டிசைனை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் காட்டுறேன். அதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா ரா எட்ஜ் 2 சைடு இருக்க ரா எட்ஜை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதே மாதிரி மடிச்சு தைச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்கேலப்பில் முடியுதுல அந்த கர்வ் முடிகிற இடத்துலேருந்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இதே மாதிரி நான் வைக்கிற மாதிரியே வச்சுட்டு வந்து நம்ம பிரின்சஸ் கட் முடியுதுல அதில் வந்து ஜாயிண்ட் ஆகணும். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ரைட் சைடு வந்து மேலாகையும் நம்ம ராங் சைடு வந்து ராங் சைடு டர்ன் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரெல்லாம் கட் பண்ணிடலாம்.
கட் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு சைடுக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக கர்வாக வரணும் கிராஸாக. இந்த மாதிரி வந்தால் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த டிசைனு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் வைக்க போகிற பார்டர் ஒர்க் வந்து முடிஞ்சு. பார்டர் ஒர்க் நிறையா இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி மினிமலாக யூஸ் பண்ணுறப்ப பார்க்க வந்து நல்லா நீட் அண்ட் லுக்காக இருக்கும். ஸோ இதில் பார்டர் நிறையா இருந்தாலுமே என்கிட்ட மினிமலாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் மினிமலாகவே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரின்சஸ் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இழுக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து மட்டும் விட்டு நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வராமல் கரெக்டாக ஆம்கோலில் எனக்கு முடிகிற மாதிரி உங்களுக்கும் கரெக்டாக முடியும். பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு ஆம்கோலில் எக்ஸ்ட்ரா வரல. கீழே இருந்தால் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப தான் நம்ம கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லூஸாக இருந்தால் தான் நம்ம வியர் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் கஸ்டமைஸ்டு ஹேங்கிங் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு 2 இன்ச் பீஸ் எடுத்து அதை அடித்து திருப்பி ரைட் சைடு ராங் சைடு எடுத்துகிட்டு இதே மாதிரி ப்ளீட் வச்சு நம்ம ரோப்பில் வச்சு இதே மாதிரி சுருட்டிகிட்டே வந்தால் நமக்கு வந்து ஒரு ரோஸோட பட் மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம மிஷினில் தைக்க முடியாது. நான் தைக்கிற மாதிரி ஊசியில் தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து முக்கோணம் கொடுத்து இப்போ நான் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு டேன் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு கவர் மாதிரி ஆயிரும். அதாவது லீஃப் மாதிரி ஆயிரும். அந்த லீஃப் வந்து பூவை வந்து கவர் பண்ணியிருக்க மாதிரி இதே மாதிரி ஹேங்கிங்ஸ் கிடைக்கும். ரோப்பும் ஒல்லியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்டரை வந்து லைனிங்கில் வச்சு அடித்து திருப்பி எடுத்துக்கணும். எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டேன். இப்போ லைனிங்கை வந்து அதாவது நம்ம கேன்வாஸில் ரெடி பண்ணியிருந்தோம்ல அந்த நெக்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் ரெடி பண்ணியிருந்தது மேலே சென்டரில் அர்க்கத் கொடுத்துருப்போம்ல அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடித்து திருப்பி எடுத்துக்கலாம். அடித்து திருப்பிட்டு அந்த கரெக்டாக கார்னர் வர இடத்துல எல்லாம் கர்வுக்கெல்லாம் நல்லா கட் கொடுத்து இப்போ டேன் பண்ணாக்கும் டேன் வந்து ஈஸியாக ஆகும். நான் வந்து ரோப் வந்து செகண்ட் தான் கொடுத்தேன். இந்த மாதிரி கேன்வாஸ்லேயே நீங்கள் ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேன் பண்ணிட்டு பார்க்குறப்ப ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் பிசுறு தெரியாமல் இந்த மாதிரி எட்ஜ் தையல் மட்டும் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பார்டரை வந்து ஃபோல்டு பண்ணி 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 2ஆக கிராஸாக தான் உள்ள ஜிக்ஸாக்காக வைக்க போகிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பார்டரை வந்து இப்போ நான் காட்டுற மாதிரி எடுத்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சென்டரை கட் பண்ணிட்டு இப்போ அதை வந்து கிராஸாக வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா நழுவிடும், ஷேப் மாறிடும். நான் பண்ணுற மாதிரியே பின் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு பார்ட்ரு. இன்னொரு பார்ட்ரு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது வந்து 1/2 இன்ச் வர்ற மாதிரி ரா எட்ஜை வந்து உள்ளே மடித்து வச்சு நம்ம தைக்க போகிறோம். நான் காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம முடிகிற இடத்துல மட்டும் கெட்டி தையல் போட்டு முடிக்கணும். இப்போ டைமண்ட் முடிகிறதுலேருந்து ஆம்கோல் சைடுக்கு நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த 1/2 இன்ச் பார்டர் இதுதான் அந்த 1/2 இன்ச் பார்டர். இதில் 2 சைடு இருக்க ரா எட்ஜை வந்து இதே மாதிரி மடித்து தைச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பார்டர் வந்து கிடைக்கும். அதை வந்து நான் காட்டுற மாதிரியும் கிராஸாக வச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல அதுலேருந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கரெக்டாக அந்த கர்வ் வர இடத்துல நான் மடிக்கிற மாதிரி மடித்து ஒரு தையல் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து கீழே டைமண்ட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே லைனாக இருக்கும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த பார்டரை வந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் நெக்கில் இந்த அளவுக்கு தான் மினிமலான ஒர்க் கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம பேக்கில் வந்து டாட் மட்டும் பிடிச்சாக்கும் பேக்கும் ரெடி ஆயிரும். இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டுலேயுமே மினிமலான பார்டர் ஒர்க் தான் கேட்டிருந்தாங்க. கப் ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இப்போ பின்னாடி டாட் கொடுத்து நம்ம இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நல்ல பக்கம் ஒன்றா வச்சு இதே மாதிரி நம்ம ஷோல்டர் வந்து பிடிச்சிக்கலாம். நான் வந்து ஓவர்லாக் பண்ண போகிறதுனால இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணல, ஓவர்லாக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் நம்ம எங்கேயுமே இழுக்கக்கூடாது. அப்படியே எடுத்து வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வராது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். எண்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எக்ஸ்ட்ராவே இருக்காது. கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறது பார்த்தா தெரியும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாட்டம் ஸ்கர்ட்டோட லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும். இது வந்து நான் எப்படி அட்டாச் பண்ணுவேன்னா லைனிங்கும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணணும். லைனிங்கோட ராங் சைடும் நம்மளை ஸ்கர்ட் போர்ஷனோட ராங் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் பாட்டம் ஸ்கர்ட்டோட நம்ம மெயின் ஃபேப்ரிக்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ தான் ரா எட்ஜ் வந்து உள்ளே தெரியாது, கன்சீலாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இப்போ லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து நான் இன்னும் பார்டர் அட்டாச் பண்ணல, சைடு ஜாயின் மட்டும் தான் பார்டர் அட்டாச் பண்ண போகிறேன். சைடு ஜாயினிங்க்கு 1.5 இன்ச் விட்டுருந்தேன். இப்போ அதே 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி நீங்களும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஸ்ட்ரெயிட்டான லைன் கிடைக்கும். ஆம்கோல் கிட்டேயும் சரி வெயிஸ்ட் கிட்டேயும் சரி அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லைனு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்.
ஸ்டார்டிங்கில் மட்டும் லாக் ஸ்டிச் போட்டு இதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. சைடு ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டமில் வந்து பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் காட்டுற மாதிரி நீங்களும் கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்டர் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக நான் விட்டுருக்க 1/2 இன்ச்சுக்கு மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்கர்ட் போர்ஷனில் 1/2 இன்ச்சுக்கு இதே மாதிரி தையல் போட்டு வரணும். இப்போ 2 பார்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல நான் பண்ணுற மாதிரியே ஒரு பார்டர் இன்னொரு பார்டருக்குள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு இது மேலே இது மாதிரி ஒரு படிமான தையல் போட்டாக்கும் பார்டர் வந்து அட்டாச் ஆயிரும். இதை வந்து நான் ஓவர்லாக் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஏன்னா கீழே இருக்க இதில் வந்து த்ரெட்டு வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓவர்லாக் பண்ணிவிட்டு பார்டரை வந்து மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்தால் இந்த ஸ்கர்ட் போர்ஷன் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் பார்டர் வந்து நல்லா ஃப்ளோவாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுதான் இந்த ஸ்டிச் பண்ண ஃப்ராக்கு. எந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃப்ளாரோட இருக்கும். ட்ரெஸ் வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக வரணும். அப்போ தான் நமக்கு வியர் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் சேம் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களாலேயும் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃப்ளார் இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சேம் மெத்தட் யூஸ் பண்ணால் உங்களாலேயும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.